வாழ்க்கையில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும்போது நாம் போக நேரிடுற கோயில் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிடும். அப்படி நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தப்போ இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த அம்பாள் கிட்ட நான் முறையிட்ட விஷயத்த அப்படியே அழகாக எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. பல நேரங்களில் நமக்கு என்ன பிரச்சனைனே நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த அம்மன் முன்னாடி போய் நின்னா அப்படி ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? அப்படி ஒரு சக்தி இந்த கோவிலுக்கு இருக்குது. அம்மா கிட்ட தான் எப்போவுமே உரிமையாக எல்லாத்தையும் கேட்க முடியும். அப்படித்தான் இந்த காளியம்மன் முன்னாடி வந்து நின்று, அன்னைக்கு உபசாரம் செய்வதுண்டோ, அருள் செய்ய இந்நேரம் ஆவதுண்டோ, எண்ணெய்க்கும் விளக்குக்கும் பேதம் உண்டோ, என்றைக்கும் நானுந்தன் பிள்ளை என்றோன்னு உரிமையோடு கேட்க முடியும் இந்த வீரமாகாளி அம்மன் கிட்ட. அம்மா கிட்ட நாம ஒன்று கேட்கறதும் நாம கேட்டதுக்கு மேலே அவன் நமக்கு செய்யறதும் உலகத்தில் ஒன்றும் புதுசு இல்லை. அப்படித்தான் அம்மன் அப்படின்னு பேர் வச்சு உலகத்தில் எந்த மூலையில் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கும் போல இருக்குன்னு இந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு தோன்றது உண்டு. அம்மன் மட்டும் இல்லை, இந்த கோயிலில் இருக்கிற விநாயகர், முருகர் சிலைகள், நடராஜர் சிலைகள், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மனுடைய சிலைகள், இதெல்லாம் அப்படி பார்க்க பார்க்க அங்கேருந்து நகராமல் நாம் நின்றுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படி ஒரு கொள்ளை அழகு. இது கோயில் வாசல். இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய விதிகள் படி ஆடைகள் போட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லாதவங்க இங்கேயே வைக்கப்பட்டு இருக்கிற சால்வைகள், பாவாடைகளை எடுத்து கட்டிக்கிட்டு உள்ளே வர்றது அப்படிங்கிறது இங்கே உள்ள வழக்கம். எந்த மாதிரி உடைகள் அணியக்கூடாது, எந்த மாதிரி உடைகள் அணியலாம் அப்படின்னு கோயில்லையே போர்டும் வச்சுருக்காங்க. இப்போ நாம் பார்க்குறது கோயிலில் பிரசாதம் கொடுக்குற காட்சி தான். அழகாக வரிசையில் நின்று பிரசாதம் வாங்குகிற பக்தர்கள் மட்டும் இல்லை, பிரசாதம் வாங்குகிற பக்தர்கள் அதை வாங்குறதுக்கு தகுந்த தட்டோ பேப்பரோ கொடுக்கறது, பிரசாதம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு அழகான இடம், சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கைகளை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கான வாஷ் பேசினில் ஒரு ஹேண்ட் வாஷு, இத்தனையும் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மலைச்சு தான் போனேன். அது மட்டும் இல்லை, அபிஷேக ஆராதனைகள் நடக்கும்போது இப்படி அந்த இடம் சுற்றி ஈரமாகிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது இல்லையா? அப்போது அது பக்தர்களுக்கு வழுக்கிடாமல் இருக்கவும், வேறு விதமான அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருக்கவும் உடனே அந்த தண்ணியை இப்படி கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மலப்பாக இருந்தது. கோயிலோட நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கு. நம்ம ஊர் மாதிரியே கோயிலுக்கு பக்கத்துலேயே, கோயிலுக்கு வாசல்லையே சுவாமிக்கு தேவையான பூ, மாலை, அலங்கார பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. இதோடைய ஃபுல் வீடியோ வெர்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர் வீரமாகாளி அம்மன் கோவிலை பற்றின எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்கேன். ஏதாவது தகவல் விடுபட்டு போயிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொன்னால் பார்க்குறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்.